சின்ன மயிலும் பெரிய பாடமும். ஒரு பச்சை பசேல் என்ற அடர்ந்த காட்டில் மயூரி என்ற அழகான சின்ன மயில் வாழ்ந்து வந்தது. மயூரிக்கு மிகவும் அழகான வண்ணமயமான தோகைகள் இருந்தன. மயூரி எப்போதும் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருப்பாள். மயூரிக்கு மற்ற பெரிய மயில்களைப் போல அழகாக தோகை விரித்து ஆட வேண்டும் என்று ஆசை. ஒரு நாள் அவள் நடனமாட முயற்சி செய்தாள். ஆனால் ஆடும்போது அவளுடைய கால்கள் ஒன்றோடொன்று பின்னி தடுமாறின. மயூரி கீழே விழுந்தாள். ஐயோ, என்னால் ஆடவே முடியாது போலிருக்கிறதே என்று மயூரி வருத்தப்பட்டாள். அவள் தன் தோகைகளைச் சுருக்கிக் கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து மெதுவாக அழத் தொடங்கினாள். அப்போது அருகில் இருந்த குளத்திலிருந்து கூர்மன் என்ற முதிய ஆமை மெதுவாக வெளியே வந்தது. கூர்மன் மிகவும் வயதானவர், ஆனால் மிகவும் அறிவாளி. அவர் மயூரியை பார்த்தார். கூர்மன் மயூரியின் அருகில் சென்று, ஏன் அழுகிறாய் சின்ன மயூரி? உன்னுடைய அழகான தோகைகள் ஏன் வாடி போயிருக்கின்றன என்று அன்போடு கேட்டார். மயூரி தன் கஷ்டத்தைச் சொன்னாள். கூர்மன் சிரித்துக்கொண்டே, மயூரி, நானும் ஒரு காலத்தில் வேகமாக நடக்க ஆசைப்பட்டேன். ஆனால் மெதுவாக தான் நடக்க முடிந்தது. நான் விடாமல் தினமும் பயிற்சி செய்தேன். இன்று என்னால் நீண்ட தூரம் நடக்க முடிகிறது. நீயும் விடாமல் பயிற்சி செய் என்றார். கூர்மனின் வார்த்தைகள் மயூரிக்கு தன்னம்பிக்கையை தந்தன. மயூரி மீண்டும் எழுந்து நின்றாள். நான் கண்டிப்பாக முயன்று பார்ப்பேன் என்று கூறினாள். அவள் தனது கால்களை மெதுவாக தூக்கி பழகத் தொடங்கினாள். அடுத்த சில வாரங்களுக்கு மயூரி தினமும் காலையில் எழுந்து பயிற்சி செய்தாள். விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாள். வெயிலிலும் மழையிலும் அவள் தன் பயிற்சியை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் காட்டில் பெரிய விழா நடந்தது. அனைத்து விலங்குகளும் கூடியிருந்தன. மயூரி மேடையின் நடுவே வந்து நின்றாள். தூரத்தில் கூர்மன் அவளை ஊக்கப்படுத்துவது போல பார்த்துக் கொண்டிருந்தார். மயூரி மெதுவாக தன் தோகையை விரித்தாள். அது ஒரு வானவில் போல அழகாக விரிந்தது. அவள் லாவகமாக தடுமாறாமல் நடனமாடினாள். அனைவரும் கைதட்டினார்கள். விடாமுயற்சி மயூரிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது.